மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சி 15வது வார்டு கல்லறை தோப்பு தெருவில் 600க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். 25 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. வடிகால்கள் இருபுறமும் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு மூடப்பட்டுள்ளதால் சிறுமழைக்கே அப்பகுதியில் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உடனடியாக வடிகால் வசதி ஏற்படுத்தி புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து நகராட்சி ஆணையர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர். சாலை வசதி ஏற்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட 6 மாதங்கள் ஆகியும் பணி தொடங்கப்படாத நிலையில் வாக்கு கேட்டு வந்த அப்பகுதி திமுகவினரிடம் சாலை போடப்படாதது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் இன்று திமுக வார்டு கவுன்சிலர் சாலை பணிகள் துவங்க நடவடிக்கை மேற்கொண்டார். தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக அவசரமாக இன்று சாலை பணிகள் துவங்கப்பட்டதாக குற்றம் சாட்டி அதிமுக உள்ளிட்ட பொதுமக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். இன்று பாமக வேட்பாளர் தங்கள் பகுதியில் வாக்கு கேட்டு வர உள்ள நிலையில் வேண்டுமென்றே இடையூறு அளிக்கும் நோக்கில் சாலை பணிகள் துவங்கியுள்ளதாகவும் இத்தனை நாள் இல்லாமல் திடீரென்று ஏன் சாலை பணிகளை துவங்க வேண்டும், தேர்தல் முடிந்தவுடன் சாலை பணிகளை செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்ததன் பேரில் பணிகளை தொடராமல் திரும்பிச் சென்றனர். வார்டுக்கு ரொம்ப காலமா உள்ள அந்த தார் சாலை வசதி, அது மட்டும் இல்லாம இந்த மழைநீர் வடிகாலை சுத்தம் பண்ணி தரமான தார் சாலை வசதி செஞ்சு கொடுங்கன்னு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தோம். அதை 30 நாள்ல எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு கலெக்டர் ஆஃபீஸில் ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 15வது வார்டு கவுன்சிலர் வார்டை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை.